அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பீசஸ் ஆஃப் சினிமா. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிசியோட என்டி ஃபில்டர்ஸ். ஓகே, இது 1 to 9 ஸ்டாப் என்டி ஃபில்டர். ஓவர் எக்ஸ்போஜர் இருக்கிற நேரத்தில் நம்ம லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த என்டி ஃபில்டர்ஸ். 1 to 9 ஸ்டாப் வரைக்கும் நம்ம வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கூட என்னென்னலாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் என்டி ஃபில்டர். ப்ளஸ் இது ஒரு 4 ஸ்டாப் என்டி ஃபில்டர், ஒரு ஸ்டெப் அப் ரிங், இதோட லென்ஸ் கேப். ஸோ இந்த என்டி ஃபில்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 77 mm. இப்போ கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது 1 to 5 ஸ்டாப் என்டி ஃபில்டர். இந்த என்டி ஃபில்டரில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த நாப் தான். ஸோ இந்த நாப் யூஸ் பண்ணி நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக என்டி ஃபில்டர்ஸில் இந்த மாதிரி நாப் ஒன்று இருக்காது முன்னே இந்த வெர்ஷன்லாம். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நாப் வச்சு வந்து கொடுக்குறாங்க. கையில் வந்து இந்த மாதிரி திருப்ப வேண்டிய தேவை இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம இந்த நாப் யூஸ் பண்ணி டர்ன் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்ம விரல் வந்து லென்ஸில் வந்து கை வைக்க வேண்டிய தேவை இருக்கும். சம்டைம்ஸ் கையில் தெரியாமல் போடும். அப்போ அந்த மார்க் அப்படியே நிற்கும். சம்டைம்ஸ் இது வந்து நம்ம எடுக்கிற ஷாட்லேயும் விசிபிளாக தெரியும். பட் இந்த மாதிரி நாப் இருக்கும்போது அதுக்கான தேவை ஏற்படாது. அதே மாதிரி லென்ஸில் வந்து நீங்கள் கை ஓட்டுதுன்னா அதை நீங்கள் உட்காந்து அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது இருக்கிறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது கூடவே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் என்டி ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ எஃப் ஸ்டாப்ஸ்னால் இது 4 எஃப் ஸ்டாப். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஷூட் பண்ண போனதுக்கப்புறமா இந்த என்டி ஸ்டாப் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா இது கான்ஸ்டன்ட் 4 என்டி ஸ்டாப். அதனால் வந்து இது எங்கேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 4 ஸ்டாப் வந்து இது கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடும். இந்த 1 to 5 ஸ்டாப் எண்டையும் இந்த 4 ஸ்டாப் எண்டையும் ஒன்றா மெஷ் பண்ணிங்கன்னா உங்களால் 9 ஸ்டாப் வரைக்கும் லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது வந்து 1 ஸ்டாப் எண்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ 2 ஸ்டாப்பில் இருக்குது. எக்ஸ்போஜர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்றது இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ 3 ஸ்டாப் பண்ணுவோம். இது 4 ஸ்டாப்ஸ். இது கம்ப்ளீட்டாக 5 ஸ்டாப். 4 ஸ்டாப் என்டி ஃபில்டர் இருக்குது. அதையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த 4 ஸ்டாப்போட என்டி ஃபில்டர். இது டேரெக்டாக 4 ஸ்டாப் மட்டும்தான். ஸோ இதில் எந்த ஒரு வேரியபிள் சேஞ்சும் கிடையாது. இந்த பேக்கேஜோட நம்மளுக்கு இன்னொரு ஃபில்டரும் வருது. அதுதான் வந்து ப்ரோ பிளாக் மிஸ்ட் ஃபில்டர் 1/4 ஸ்ட்ரென்த். ஸோ இது பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் ஒரு ஷார்ப்பான லைட் சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உங்கள் லென்ஸில் நீங்கள் மவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பான லைட் சோர்ஸ் கொஞ்சம் ப்ளூ மாதிரி காமிக்கும். இது ஏன்னா டிஸ்ட்ராக்டிவாக இருக்கிற லைட்ஸ் பேக்ரவுண்ட்லேயோ இல்லைனா சைட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரேமில் இருக்குது, அந்த லைட் சோர்ஸோட ஷார்ப்னஸ் வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் இது யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ப்ரோ பிளாக் மிஸ்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட கான்ட்ராஸ்ட் லைட்டாக கம்மியாகும். ஸோ நீங்கள் ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ஷ் லைட் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த கேசஸில் இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கம்மியாகும். ஓகே, நான் இப்போ ப்ளூம் ஃபில்டர் மேலே மட்டும் ப்ரைஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி இருக்கு ரைட். இப்போது இது வித் இந்த ப்ளூம் ஃபில்டர், இப்போ வித்தவுட் ப்ளூம் ஃபில்டர். இது வித் ப்ளூம் ஃபில்டர், இப்போ வித்தவுட். நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் பார்த்திங்கன்னா அனமார்ஃபிக் லென்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு அந்த அனமார்ஃபிக் ஸ்ட்ரீக்கும் தெரியுது. ஸோ நான் எதை மீன் பண்ணேன்னா, இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ளூ லைன் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ளூ லைன் தெரியும். இந்த ப்ளூ லைன் தான் வந்து அனமார்ஃபிக் லென்ஸஸோட கேரக்டரிஸ்டிக். இப்போ ப்ளூம் ஃபில்டர் வந்து நான் ப்ளக்இன் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்போஜரையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபில்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ப்ரோமிஸ் ஃபில்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணால் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ இதில் எஃப் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மூவ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் வந்து 1ல் இருக்குது என்டி ஃபில்டர். இப்போ ஃபால்ஸ் கலரில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டில் இருக்குது. விச் மீன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஓவர் எக்ஸ்போஸாக இருக்குது. ஸோ நான் அதை மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக 5 ஸ்டாப் வரைக்கும் நான் மூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேலே இந்த ப்ரோமிஸ் ஃபில்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக்காக ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் இருக்குல்ல, ஃபோனில் அடிக்கிற ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இந்த இது போட்ட உடனே அது வந்து கொஞ்சம் ப்ளூ மாதிரி பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வித்தவுட் ப்ரோமிஸ் ஃபில்டர், இப்போது வித் ப்ரோமிஸ் ஃபில்டர் பார்க்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த என்டி ஃபில்டரோட ஃபைனல் தாட் சொல்கிறேன். ஸோ இது பேசிக்காக யூஸபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 19,000 வருது. இப்போது இந்த 19,000 ப்ரைஸ்க்கு
இது நீங்க ஓவர் பிரைஸ்ன்னு நினைக்கலாம். பட் இதோட காஸ்ட்லியான நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இதோட நெறைய காஸ்ட்லியான என்டி ஃபில்டர்ஸும் இருக்கு. ஓகே. இந்த ட்ரூ கலர் என்டி ஃபில்டர்ன்னு தான் வந்து இந்த நிசி ஃபில்டர்ஸ் வந்து இவங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து என்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த குரோமேட்டிக் ஆபரேஷன் லைட்டா இருக்கும். இல்லன்னா மெஜெண்டா ஷிஃப்ட் இருக்கும். ஏன்னா நீங்க பிளாக் வந்து நெறைய ஆட் பண்றதுனால, இதோட கலர் ஷிஃப்ட் இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலா வந்து என்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது வர ப்ராப்ளம். ஸோ போஸ்ட்ல வந்து இப்போ கரெக்ட் பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, கலர் கரெக்ஷன் பண்ணும்போது, நீங்க இந்த மெஜெண்டா ஷிஃப்ட் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா இவங்க மார்க்கெட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூ கலர் என்டி ஃபில்டர்ன்னு தான் சொல்லி இத வந்து இந்த என்டி ஃபில்டர்ஸ வந்து மார்க்கெட் பண்றாங்க. ஆனா, அ இதுல வந்து மெஜெண்டா ஷிஃப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த மெஜெண்டா ஷிஃப்ட் வந்து நீங்க அந்த 1 டூ 5 ஸ்டாப் என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது 4 ஸ்டாப்ஸ் வரைக்கும் கம்மியா தான் இருக்கு. பட் 5த் ஸ்டாப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் 4 என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து மெஜெண்டா ஷிஃப்ட் இருக்கு. இத வந்து போஸ்ட்ல தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இது கன்சியூமர் லெவல் அ ஒரு என்டி ஃபில்டர் தான். பட் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? நீங்க அதாவது வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒண்ணு எடுக்க போறீங்க. பட் உங்களுக்கு என்டி ஃபில்டர்ஸ் தேவ. இல்லன்னா நீங்க வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லன்னா இன்டோர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாரி யூஸ் பண்றதுக்கு இந்த என்டி ஃபில்டர் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இது எல்லாமே வந்து என்னோட யூஸ்க்காக நான் வாங்குன பொருள். நான் இத யூஸ் பண்ணி பார்த்ததுல எப்படி ரிவ்யூ இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். இன்கேஸ் நீங்க வாங்குறதா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு கைடா இருக்கும். இது தவிர இந்த என்டி ஃபில்டர்ஸோட இந்த மிஸ் ப்ரோ பிளாக் மிஸ்ட் ஃபில்டர்ஸ் வந்து இது தனி எஃபெக்ட்ஸ் ஃபில்டர். ப்ரோ மிஸ்ட் ஃபில்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, பேசிக்கா மியூசிக் வீடியோஸ் நீங்க நெறைய பார்க்கலாம். இருக்கிற லைட்லாம் வந்து ப்ளூம் அவுட் ஆயிருக்கும். அதுவே வந்து ஷேடோஸ் ஃபேஸ்ல இருக்கிற ஷார்ப்பான லைட்ஸ வந்து கொஞ்சம் நல்லிஃபை பண்ணும். அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் 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 வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க இந்த பிளாக் ப்ரோமிஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து இந்த பேக்கேஜ்லயே வந்தது கூடவே இருக்கிறதுனால இது நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லாயிருக்கு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இதே மாரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரோமிஸ் ஃபில்டர் இல்லன்னா வந்து ப்ரோமிஸ் ஃபில்டர்ஸ் இல்ல ஃபில்டர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போடுங்க. ப்ளஸ் நான் இந்த வீடியோ வந்து கேண்டிடா தான் பண்றேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது விட்டிருந்ததுனாலும் நீங்க வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அ இன்னொரு எபிசோட்ல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன். பை பாய்.